நம்மளால் சாதாரணமாகவே இருக்க முடிய மாட்டேங்குதுங்க. எங்கே பார்த்தாலும் அதாவது ரீல்ஸு, இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாவே ஒரே இந்த ப்ரொட்டஸ்ட்டு இதாக தான் வந்துட்டு இருக்குது. இதில பார்க்குற விஷயத்துல நமக்கு ஏகப்பட்ட கேள்வி வருது. முக்கியமா நம்ம லோக்கல், ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதுவும் அமைதியா இருக்குது. இன்னொன்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தர மாட்டேங்குது. அத மீறி உங்க ரோட்ல பண்ணுறாங்க ப்ரொட்டஸ்ட்டு. அது தப்பு தான். ஸோ, அதனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஏன் பெர்மிஷன் குடுக்கலன்ற கேள்வியிலேருந்து, போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து கேஷுவலா டெல்லியில இந்த மாரி போராட்டம் நடக்குதே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்குறப்போ, கேஷுவலா அவருமே அ இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. அத அவங்க பார்த்துப்பாங்க. எவுங்க? எவுங்க? யாரு பார்த்துப்பா? அங்க என்ன ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு? ஏதாச்சும் தெரியுமா? இங்க நம்ம அப்போஸ் பண்றோம். அதே நீட்டுக்காக தான் அங்க. அதாவது அங்கே ஃபேர் நீட்டுக்காக. நீட்டு வைங்க. ஆனா, அத சரியா வைங்க. ப்ராப்பரா வைங்க. இத்தன ஸ்டூடண்ட்ஸ் அதில இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ, ஆல்ரெடி நடந்ததுக்கு அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு, இனிமே ப்ராப்பரா பண்ணணுன்றதுக்கு எங்களுக்கான ஒரு உத்தரவாதம் வேணும். அப்படின்ற இது பேசிக்கா ஒரு சாதாரண ஒரு யங்ஸ்டர்ஸுக்கே தமிழ்நாட்டில இருக்க யங்ஸ்டருக்கே தெரிஞ்சு தான், அட்லீஸ்ட் நம்மனால ஏதாச்சும் பண்ண முடியாதா? பண்ண முடிஞ்சிராதா? அட்லீஸ்ட் இங்க பக்கத்தில ஏதாச்சும் ப்ரொட்டஸ்ட் நடக்குதா? ஸோ, நம்ம அதுக்கு ஒரு சப்போர்ட் குடுப்போம். போய் நம்ம சப்போர்ட் பண்றத வெளிப்படுத்துவோம் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ, ராஜ்மோகன் அவங்க பேசுறதா இருக்கட்டும், சாலை வந்து சரியான இடம் கிடையாது ப்ரொட்டஸ்ட் பண்றதுக்கு. ஓகே, சரிதான். அப்ப நீங்க அதுக்கான ஏத்த பெர்மிஷன் குடுக்க வேண்டியது தானே! நம்ம எலக்ஷனுக்கு இது பண்றப்போ, கேம்பெயின் பண்றப்ப எங்களுக்கு அந்த பெர்மிஷன் கிடைக்கல, இந்த பெர்மிஷன் கிடைக்கலன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு, ஸோ அது ப்ராப்பரா அமைதி வழியில என்ன நடத்தினாலும் மக்களுக்கு அதுல உரிமை இருக்குன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு, அத பண்றதுக்கு பெர்மிஷனும் குடுக்கணும்ல. அது ஏன் குடுக்க மாட்றாங்க தெரியல. இன்னொன்னு இங்க நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டே ஆக்சுவல் ரீசனுக்கு அத எதிர்த்து அது அதாவது டெல்லியில ஒரு விஷயத்துக்கு போராடிட்டு இருக்காங்க இல்லையா? தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும். இறந்து போன ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு கோடி. முக்கியமா அவரு அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அதுக்கு அக்கவுண்டபிலிட்டி எடுத்து ரிசைன் பண்ணணுன்றது தான் மெயின் கோரிக்கையா இங்க நடந்துட்டு இருக்கு போராட்டம். ஸோ, அதுக்கான போராட்டம் தான் இங்க தமிழ்நாட்டுல நடக்குதான்றதும் எனக்கு ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, ஆளுக்கு அவங்கவங்க இப்போ தமிழ்நாட்டுல பேசப்படுற ஒரே பொருள் ஜனநாயகன். ஆமா, அவன்னா ஜனநாயகன் எடுத்துடுறாங்க. ஜனநாயகன், ஜனநாயகம் அதான் வேணும் அப்படின்றாங்க. இது ஜனநாயகம் எதிர்க்கிறதுக்கான டைம் கிடையாது. அத பேசுறதுக்கான நேரம் கிடையாது. அத பேசுறதுக்கான ப்ரொட்டஸ்ட் கிடையாது. அத முற புரிஞ்சுக்கங்க. இத யூஸ் பண்ணிட்டு பல பேரு அது அது அதான் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. எதுக்காக நம்ம போராடுறோம்? எதுக்காக நம்ம வந்து குரல் குடுக்குறோன்றத தெரிஞ்சு இது பண்ணணும். எனக்கு அதுவுலயுமே ஒரு சந்தேகம். அது எப்படி டைவர்ட் ஆகி போய்க்கிட்டு இருக்குன்றது. உங்களுக்கு எப்படி அப்படின்றத சொல்லுங்க. உங்களோட தாட்ஸ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு இந்த குழப்பம்லாம் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற குழப்பத்த ஃபுல்லா சும்மா கொட்டுங்க. அவங்க பேசுறவங்க அத பேசி கிளாரிஃபை பண்ணிக்கிறட்டும். நன்றி.